நம்ம எல்லார் லைஃப்லயும் நிறைய விதமான ஆசைகள் கோல்ஸ் ஆவறதுக்குள்ள இதை அச்சீவ் பண்ணிடணும்னு நிறைய இருக்கும். நாம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னா ஓவர் நைட்ல எதுவுமே நடந்துராது. நம்ம கோல்ஸ்க்காக டெய்லி கன்சிஸ்டன்டா உழைச்சா மட்டும்தான் நாம ஆசைப்பட்டதை நாம அச்சீவ் பண்ண முடியும். ஆனா டெய்லி கன்சிஸ்டன்டா உழைக்கணும்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஆச்சும் இதை முடிச்சே ஆகணும்னு தினம் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் ஒரு வேலையை எடுத்து போட்டு செய்வோம். ஆனா யாருமே டெய்லி மோட்டிவேட்டடாலாம் இருக்க மாட்டாங்க. மூட் ஸ்விங்ஸ்ன்றது ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே நார்மலான விஷயம். ஒரு நாள் மோட்டிவேட்டடா ஹாப்பியா இருப்போம், அடுத்த நாளே அட போங்கடா வாழ்வே மாயம்னு சுத்திட்டு இருப்போம். இன்னைக்கு வீடியோல ஹியூமன்ஸ்குள்ள இருக்க மோட்டிவேஷனை கில் பண்ணக்கூடிய 10 காமன் ஹாபிட்ஸ் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்ன்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நான் சொல்ற 10 மைண்ட் செட்ல ஏதாச்சும் ஒண்ணு உங்க மைண்டுக்குள்ள இருந்தா அதை தூக்கி தூர போட்டுருங்க. இப்படி பண்றதுனால உங்களுக்குள்ள இருக்க மோட்டிவேஷன் எப்பயுமே குறையாம ஆல் டைம் மோட்டிவேட்டடா பெருசா எந்த டிப்ரெஷனும் இல்லாம லைஃபை லீட் பண்ணுவீங்க. சக்சஸ் உங்களை தேடி வரும். சோ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். முதல் விஷயம் என்னன்னா கிரியேட்டிங் காம்ப்ளிகேட்டட் பிளான்ஸ். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு போக்கிரி வடிவேலு சொல்லி பார்த்திருப்போம். ஆப்வியஸா எதை பண்றதுக்கு முன்னாடியும் பிளான் பண்ணி பண்றது நல்லதுதான். அப்பதான் செய்யற காரியம் சொதப்பாம இருக்கும். ஆனா ஒரு சிலர் பிளான் பண்றன்ற பேர்ல ரொம்ப டீடைல்டா பிளான் போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அடுத்த வருஷம்குள்ள நாம ஃபிட்டா ஆகணும்னு கோல் இருந்தா எந்த ஜிம்முக்கு போலாம், எது பெஸ்ட் ஜிம், என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடலாம்னு 1008 யூடியூப் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஆப்வியஸா சுயமா எப்படி எஃபர்ட்ஸ் எடுத்து சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஆனா வெறும் இந்த ஒர்க் அவுட் இந்த ஃபார்ம்ல பண்ணணும், இப்படி பண்ணா தப்புன்னு வீடியோஸ் மட்டுமே மணி கணக்கில் பார்த்துட்டு இருந்தா எந்த பயனும் இல்ல. களத்துல இறங்கி ஒர்க் அவுட் பண்ணா மட்டுமே மாற்றத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு பிசினஸ், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்தா கூட இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காம ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டின்னு இம்ப்ரூவைஸ் பண்றது எல்லாம் நாள் போக்குல ஃப்ளோல நடக்கும். யாருடைய முதல் முயற்சியும் பெர்ஃபெக்டாலாம் இருக்காது. சோ எதுலயுமே அதிகமா பிளான் பண்ணி உங்க மென்டல் எனர்ஜி மோட்டிவேஷனை பிளானிங்லயே பேஸ் பண்ணிட வேண்டாம். கொஞ்சமா பிளான் பண்ணி களத்துல குதிக்கிறது பெட்டர். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஐடியலைசிங் செலிபிரிட்டிஸ். அதாவது நம்ம எல்லாரும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது இயல்பு. எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஆக்டர், ஒரு பிடிச்ச கிரிக்கெட்டர், ஒரு பிடிச்ச அரசியல் தலைவர்னு இருப்பாங்க. அவங்க லைஃப்ல கடந்து வந்த பாதை, அவங்க லைஃப்ல பட்ட கஷ்டங்கள்னு இது எல்லாத்தையும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலாம். அதை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகலாம். ஆனா இன்னொரு பக்கம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்கள மாதிரி சாதாரண மனுஷங்க தான் அவங்களும். உங்கள மாதிரியே ஒரு காலத்துல இன்னொருத்தரை பார்த்து அவங்களும் இன்ஸ்பயர் ஆகி இருந்திருப்பாங்க. அவங்களுக்குமே ஃபியூச்சர்ல நாம என்னவா ஆக போறோம்ன்ற டவுட் பயம் எல்லாமே இருந்திருக்கும். பேசிக்கா நாம ஒரு செலிபிரிட்டியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதோட மட்டுமே நிறுத்திக்காம அவங்கள பயங்கரமா நமக்கே தெரியாம ஐடியலைஸ் பண்ணுவோம். அவங்கள ஒரு கடவுளா பார்க்கறது, அவங்க கொட்டாவி விட்டா கூட அதை ட்ரெண்ட் பண்றதுன்னு உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜியை அவங்கள செலிப்ரேட் பண்றதுல மட்டுமே செலவழிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்க அவங்கள செலிப்ரேட் பண்ற எனர்ஜியை உங்களுக்காக செலவழிச்சா அவங்கள விட உங்களால பெருசா வர முடியும். அவங்களுமே ஒரு காலத்துல இதுதான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருத்தருடைய இன்டர்வியூ அவங்க ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. அவங்கள ஐடியலைஸ் பண்ணிக்கிறத நிறுத்திக்கோங்க. அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னா டோன்ட் லெட் அதர்ஸ் ஒப்பீனியன் டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ. அதாவது நம்ம ஃபேமிலி சைடுல நாம யாருன்னு ஒரு இமேஜ் இருக்கும். அதுவே நம்ம ஃப்ரெண்ட் சைடுல கேட்டா அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு இமேஜ்ன்றது இருக்கும். திங்க் லைக் எ மங்க் அப்படின்ற புக்ல ஜெய் ஷெட்டி என்ன சொல்றாருன்னா, இந்த நிமிஷம் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. அந்த கண்ணாடியில அழுக்கு டஸ்ட்னு எதுவுமே இல்லாம இருந்தா உங்களுடைய உருவம் அதுல கிளியரா அழகா தெரியும். ஆனா கண்ணாடியில அழுக்கு டஸ்ட்னு கண்ணா பின்னாடி இருந்தா உங்க உருவம் அதுல சரியா தெரியாது. அந்த அழுக்கோட சேர்ந்து நீங்களும் அசிங்கமா தான் தெரிவிங்க. இங்க ஜெய் ஷெட்டி அழுக்குன்னு எதை குறிக்கிறார்னா மத்தவங்க உங்க மேல வச்சிருக்க ஒப்பீனியன்ஸை தான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்றாரு. அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உங்க மிரர்ல இருந்து, அதாவது உங்க மனசுல இருந்து கிளீன் ஆகி போயிட்டா ட்ரூவா நீங்க யாரு, உங்க இமேஜ் என்ன, நீங்க எப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு உங்க மனசுலயே ஒரு ஒப்பீனியன் உங்களை பத்தியே இருக்கும்ல, அதுதான் உங்களுடைய ட்ரூ ஐடென்டிட்டி. மத்தவங்க உங்க மேல சொல்ற இவன் தத்தி இவன் வேஸ்ட்னு சொல்ற ஒப்பீனியன்ஸை உங்க மனசுல வச்சுட்டு இருந்தா ஆப்வியஸா நீங்களும் அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இதனாலேயே டிப்ரெஸ்டா அன்மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. சோ உங்க மேல இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதாவது உங்க மேல பலர் வச்சிருக்க ஒப்பீனியன்ஸை மைண்ட் பண்ணிக்காம இருக்கிறது பெட்டர். அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னா அடிக்டட் டு டோபமைன். அதாவது நம்மள நிறைய பேர் டோபமைன் என்ற பிரெயின் கெமிக்கலுக்கு அடிமையா இருக்கும்னு சொல்றாங்க. டோபமைன் என்றது நம்ம ஹாப்பியா ஏதாச்சும் பிளஷரை அனுபவிச்சா மூளையில சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கலுக்கு நாம அடிமையா இருக்கோமான்றத தெரிஞ்சுக்க ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்குள்ள இருக்கான்னு பார்த்தாலே போதும். நாம சின்சியரா ஒர்க் ஸ்டடீஸ்னு பார்த்துட்டு இருக்கும்போது போன்ல டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா நம்மள எத்தனை பேர் அதை கண்டுக்காம வேலையை கண்டினியூ பண்ணுவோம்? ஆல்மோஸ்ட் யாருமே பண்ண மாட்டோம். நோட்டிபிகேஷன் வந்தா டக்குன்னு போனை கையில எடுத்துருவோம். இதுக்கு ரீசன் போன்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸை கிரியேட் பண்ணுது. ஐயோ ஜாலி நமக்கு யாரோ மெசேஜ் பண்ணி இருக்காங்கன்னு. ஆனா சப்போஸ் நீங்க எதிர்பார்த்த பர்சன் கிட்ட இருந்து மெசேஜ் வரலனா டிசப்பாயிண்ட் ஆகிருவோம். அதோட போனை கீழே வச்சுட்டு பேக் டு ஒர்க் போயிடுவோமா? கண்டிப்பா மாட்டோம். அப்படியே இன்ஸ்டா யூடியூப் ரீல்ஸ்னு பார்த்துட்டு 2 hours வேஸ்ட் பண்ண பிறகுதான் போனை கீழே வைப்போம். ஒர்க்ல ரீஃபோக்கஸ் ஆகும். இப்ப தெரிஞ்சிருக்கும் ஹாப்பினஸ் பிளஷர்னு இதுக்கெல்லாம் அடிமையா ஆகிட்டா எந்த அளவு நம்ம டைமும் எனர்ஜி உள்ளுக்குள்ள இருக்க மோட்டிவேஷன் எல்லாம் வேஸ்டா போகுதுன்னு. இதுக்கு
இதுக்கு ஒரே சொல்யூஷன் டோபமைன் டீடாக்ஸ் என்ற விஷயத்தை வாரத்துல ஒரு நாள் ஆச்சும் நாம பிராக்டிஸ் பண்ணணும். சோஷியல் மீடியா, டிவி, நியூஸ்னு எதுவுமே இல்லாம நேச்சர், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுன்னு டெக்னாலஜி, இன்டர்நெட்டை கையில எடுக்காம ஒரே ஒரு நாள் ஆச்சும் ஸ்டார்டிங்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல என்னதான் இது கஷ்டமா இருந்தாலும் டோபமைன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர இதுதான் சொல்யூஷன். முக்கியமா அடல்ட் மூவிஸ் பார்க்கறத ஸ்டாப் பண்ணவும் இந்த டெக்னிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து அஞ்சாவது விஷயம் என்னன்னா ஹேவிங் டாக்ஸிக் சர்க்கிள். அதாவது நான் இப்ப சொல்லக்கூடிய 3 கேரக்டர் உள்ள மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருக்காங்களான்னு பாருங்க. முதல் கேரக்டர், நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சக்சஸ் அடைஞ்சா அதை பார்த்து ஜென்யூனா சந்தோஷப்படாம என்னடா நீலா இதை பண்ணிட்டியான்னு ஜெலஸ் ஆகுற கேரக்டர். ரெண்டாவது கேரக்டர், நீங்க எதை செய்ய ஆசைப்பட்டாலும் இவளால பண்ண முடியாது, அதை இவனுக்கு அந்த திறமை இல்ல, உன்னால முடியாதுன்னு உங்களை மட்டம் தட்டுற கேரக்டர். மூணாவது கேரக்டர், நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே ஏத்துக்காம உங்களை மொத்தமா மாத்த நினைக்கிற கேரக்டர். இந்த 3 கேரக்டர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் உங்க லைஃப்ல ஃப்ரெண்டாவோ, ரிலேட்டிவாவோ இல்ல பார்ட்னராவோ இருந்தா முடிஞ்ச அளவு அவங்கள உங்க லைஃப்ல இருந்து தூக்கி எறிய ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ரீசன் உங்களை சுத்தி இருக்க ஆட்கள் தான் மேக்ஸிமம் உங்க மூடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு டாக்ஸிக் சர்க்கிள் உங்களை சுத்தி இருந்தா ஆப்வியஸா உங்க மூட் டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும். உங்க மூட் டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்தா ஆப்வியஸா சக்சஸ்க்காக மோட்டிவேட்டடா ஒர்க் பண்ண தோணாது. ஒரு மந்த நிலையில வாழ்க்கையை ஓடிட்டு இருப்பீங்க. சோ உங்களை சுத்தி உங்களை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுற ஆட்களை மட்டும் வச்சுக்கோங்க. டாக்ஸிக் பீப்பிளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது பெட்டர். அடுத்து ஆறாவது விஷயம் என்னன்னா ஹேவிங் சேம் போரிங் ரொட்டீன். அதாவது நம்ம எல்லாருக்கும் இதை செஞ்சு முடிக்கணும், அதை பண்ணி முடிக்கணும்னு பர்சனலாவும் சரி கரியர் சைட்லயும் சரி ஒரு கோல் என்றது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்க கோல் உடம்ப குறைக்கணும்னு இருந்தா அதை அகாம்ப்ளிஷ் பண்ண டெய்லி எக்ஸசைஸ் என்றது பண்ணணும். ஆனா டெய்லி கிளம்பி எக்ஸசைஸ் பண்றது, டெய்லி ஒரே விஷயத்துல ஒர்க் பண்ண ஒரு சிலருக்கு செம்ம போரிங்கா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. இந்த மைண்ட் செட் ஒரு நாள் உங்க growth-ஐ கெடுத்து விட்டுரும். இதுக்கு ஒரே சொல்யூஷன், உங்க ஒர்க்கை ஒரே மாதிரி எப்பயுமே பண்ணாம வேற டிஃபரெண்ட் வழியில அகாம்ப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் அவுட் பண்றதா இருந்தா ஒரே மாதிரியான எக்ஸசைஸை மாச கணக்கில் ட்ரை பண்ணாம அடிக்கடி டிஃபரெண்ட் ஒர்க் அவுட்ஸ், டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்லாம் ட்ரை பண்றது பெட்டர். முக்கியமா நாளைக்குள்ள இதை நான் முடிச்சா எனக்கு இதை நான் வாங்கிப்பேன்னு ஏதாச்சும் சின்னதா அச்சீவ் பண்ணா கூட உங்களுக்கு நீங்களே ரிவார்ட்ஸ், கிஃப்ட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களை எங்கேஜிங்கா மோட்டிவேட்டடா வச்சுக்க ட்ரை பண்ணும். அடுத்து ஏழாவது விஷயம் என்னன்னா சென்ஸ்லெஸ் கம்பேரிசன். அதாவது ஒரு மனுஷனும் ஒரு மாதிரி தன்னை சுத்தி இருக்க சக மனுஷனை பார்த்து தன்னை கம்பேர் பண்ணிப்பான். என்னை விட அவன் அட்ராக்டிவா இருக்கான், என்னை விட அவனுக்கு காசு அதிகம், என்னை விட அவனுக்கு நல்ல பார்ட்னர் இருக்காங்கன்னு. இது ஏன் நமக்குள்ள தோணுதுன்னு கேட்டா நாம நம்ம மேல கான்பிடண்டா இல்ல, நமக்கு இந்த நிமிஷம் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நமக்கு செலிப்ரேட் பண்ண தெரியலன்னு அர்த்தம். ஒரு தடவையும் மத்தவனும் பார்த்து உள்ளுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையோட கம்பேரிசன் பண்ணிக்கும் போது நம்ம கோல்ஸுக்காக நாம போடுற எஃபர்ட்ஸ்ல கான்பிடன்ஸ் குறையும். இதனாலேயே சுத்தமா மோட்டிவேஷன் போய் அட போங்கடான்னு தோண ஆரம்பிச்சிடும். சோ மத்தவங்களை வச்சு உங்களை கம்பேர் பண்ணிக்கிற ஹேபிட்டை அவாய்ட் பண்ணுங்க. இங்க ஒருத்தருடைய வாழ்க்கையும் வேற வேற அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து எட்டாவது விஷயம் என்னன்னா கிவிங் அப் இமீடியட்லி. அதாவது நாம நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ற எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிராது. இதனாலேயே நிறைய பேர் அவ்வளவுதான் இது வேலைக்காகாதுன்னு குவிட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் ஃபெயிலியர் வந்தா செஞ்ச விஷயத்தை அப்படியே குவிட் பண்ணிட்டு ஓடிராம ஃபெயிலியர்ல இருந்து பல விஷயத்தை கத்துக்கிட்டு ஃபெயிலியரை சக்சஸ்க்கான படிக்கட்டுகளா எடுத்துப்பாங்க. சோ தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ் உங்க லைஃப்ல ஏற்பட்டா புஷ் ஹார்டர், ஃபைட் பேக். ஆனா இந்த கோலே வேணாம், நம்மளால இதை பண்ண முடியாதுன்னு பயந்து ஓடிர வேண்டாம். சப்போஸ் நீங்க குவிட் பண்ணிட்டா சப்கான்ஷியஸா உங்களுக்கு எதுவுமே வராது, எதை செஞ்சாலும் எனக்கு ஃபெயிலியர் தான் மிஞ்சும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும். மற்ற விஷயங்களை நோக்கி உழைக்க மோட்டிவேஷன் இல்லாம போயிடும். அடி வாங்க வாங்க திருப்பி எழுந்து நின்னாதான் ஆகா நம்மளால எதனாலும் பண்ண முடியும் அப்படின்ற மோட்டிவேஷன் வரும். சோ அவாய்ட் கிவிங் அப் இமீடியட்லி. அடுத்து 9வது விஷயம் என்னன்னா மல்டி டாஸ்கிங் டு சேவ் டைம். ஜெனரலா ஹியூமன்ஸ் டெய்லி பேசிஸ்லயே டிவி, போன் பார்த்துட்டு ஃபுட் சாப்பிடுறதுன்னு ஒரே நேரத்துல 2 விஷயத்தை பண்ணுவாங்க. இந்த குட்டி மல்டி டாஸ்கிங்கே நம்ம பிரெயின் பயங்கரமா டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸா ஒரு மனுஷனுக்கு 2 இல்ல 3 4 கோல்ஸ், ஆசைகள்னு இருக்கலாம். ஆனா நிறைய பேர் டைம் சேவ் பண்றன்ற பேர்ல ஒரே நேரத்துல 2 மிகப்பெரிய விஷயங்களை செய்ய ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உடம்பு குறைக்க எக்ஸசைஸும் பண்ணுவேன், நாளைக்கு நடக்க போற பேச்சு போட்டிக்காக பிராக்டிஸும் ஜாகிங் பண்ணிட்டே இருக்க சொல்ல பண்ணுவேன்னு இருந்தா எதையுமே ஒழுங்கா செய்ய முடியாம டோட்டல் டைமும் வேஸ்டா போயிடும். இவ்வளோ நேரம் ஆகியும் ஒன்னுத்தையுமே உருப்படியா பண்ணலன்னு உள்ளுக்குள்ள இருக்க மோட்டிவேஷன் உங்களுக்கு டிராப் ஆகும். சோ ஒரே நேரத்துல மல்டி டாஸ்கிங் பண்ணாம ஒரே நேரத்துல ஒரே விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்க டைமும் எஃபர்ட்டும் வீண் போகாது. அடுத்து 10வது விஷயம் என்னன்னா ஒர்க்கிங் கான்ஸ்டன்ட்லி. அதாவது ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல மாறணும்னா அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு பொதுவா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஹார்ட் ஒர்க்ன்றது எப்பவுமே ஆல் டைம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்னு பல பேர் நினைச்சிட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம தனக்காக டைம் ஒதுக்கிக்காம ஒர்க்னு எப்பவுமே இருப்பாங்க. ஆனா இது உங்க பிரெயினை டோட்டலா டயர்ட் ஆக்கி விடும். ஒர்க்லயும் உங்க பெர்ஃபார்மன்ஸையும் குறைச்சு விட்டுரும். சோ ஒர்க் லைஃப்னு ஒரு பக்கம் இருந்தா நீங்க என்ஜாய் பண்ணவும் டைம் ஒதுக்கிக்கோங்க. இது உங்க பிரெயினை மோட்டிவேட்டடா ஹெல்த்தியா வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.